ஆஃப் திருவிழா. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோவிலில் போயிட்டு திரௌபதி அம்மன் கோவிலில் போயிட்டு எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க. அங்கே பொங்கல் வச்சுட்டு தீ மிதிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இன்னைக்கு. அதன் பிறகு வந்து இந்த கோவிலுடைய நாட்டாரை வந்து தேரில் உட்கார வச்சு அவங்கள வந்து ஊர்கோலமாக சுற்றி வருவாங்க. அவங்க கூட வந்து கோட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கோட்டை அடிக்கிறதுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அண்ட் அதுக்குள்ள தொடப்பம் வரும் அதெல்லாம் வச்சு எல்லாரையும் அடிப்பாங்க. அவங்க மேலே எல்லாரும் தக்காளி முட்டை அது மாதிரிலாம் வந்து தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு கோவம் வரும். அதனுடைய ஐதீகம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் அவங்க வந்து நம்மளை அடிச்சாங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் போகுன்றது ஒரு குட்டி ஐதீகம். அதனாலதான் ஸோ இந்த திருவிழா வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும்போது இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது திருவிழா எண்ட் ஆக போகுதுன்றது. இப்போ போய் நம்ம ஃபர்ஸ்ட் கோவிலில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரலாம். அண்ட் நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் பேக் சைடு அடி. ஹலோ அண்டு பொங்கல் வைக்க நானும் என் சிஸ்டரும் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இது சைடு தான் நம்ம வீடு. ஸோ பக்கத்துலேயே வந்து கோவில். நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம எப்போ வேணால் போய் பொங்கல் வைக்கலாம், எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் கோவிலுக்கு போகலாம், எல்லாமே நம்ம மாடியில் இருந்தும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். நானும் என் சிஸ்டருமே சரி எப்போவுமே அண்ட் இவ்வளோ வருஷமாக திருவிழா நடந்தாலும் சரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே நாங்கள் வந்து எதாவது பொங்கல் வைக்கிறதா இருந்தால் எங்கள் அம்மா கூட தான் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து போவோம். ஸோ அம்மா தான் வந்து பொங்கல்லாம் வைப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சரிம்மா நாங்கள் போய் வச்சுட்டு வரோம் பொங்கல் அப்படின்ட்டு நாங்கள் வந்து போனோம். ஸோ நாங்கள் போய் எல்லாம் வச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம பார்த்தவங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருமே நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஐ திங்க் பொங்கல் வைக்கிறதும் அதுக்கு தான் நினைக்கிறேன். ஒருத்தர் பேசணும் அண்டு பார்க்காதவங்கெல்லாம் பார்க்கலாம். அண்டு பார்த்தவங்கள ரொம்ப நாள் கழித்து பார்க்காதவங்களா இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் நினைக்கிறேன், எல்லோரும் பேசுகிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்களோ என்னமோ. அண்ட் நாங்கள் பொங்கல்லாம் வச்சுட்டு அந்த பொங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிக்கு போயிட்டு படையல் மாதிரி போடுவாங்க. நம்ம வந்து அங்கேருந்து நம்ம ஒரு ஸ்கூப் எடுத்து சுவாமிக்கு வச்சுட்டு தீபார்த்தனைலாம் காட்டுவாங்க. காமிச்சிட்டு அகே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அண்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை அடிக்கிறத போய் பார்க்குறதா. ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே போய் இடம் பிடிக்கணும். ஸோ மாடிங்கெல்லாம் இருக்கும். அது நம்ம போகிறதுக்குள்ளே அந்த டைமிங் போனோன்னா நம்மளால் மாடியெலாம் வந்து போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாகிடும். அதனால் பிஃபோரே போய் நம்ம போய் இடம் பிடிக்கணும். அதுக்காக நான் என்னுடைய அக்காங்க அண்ட் என்னுடைய சிஸ்டர் நாங்கள் எல்லோரும் போயிட்டு ஃபஸ்ட்டு போய் இடம் பிடிச்சோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு ஒரு குளத்துல இருந்து குளிச்சுட்டு அங்கேருந்து கரகம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு சில ஐதீகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த குளத்து பக்கத்தில் போய் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் வந்து கோட்டை அடிக்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஃபன்னான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை அடிக்கிறது தான். அது அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருக்கும். உள்ளே திகிலாக இருந்தாலும் வெளியே வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்போம். அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை அடிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அவங்க முன்னாடி போகிற மாதிரியே போவாங்க. திடீர்னு பேக்கில் ஓடி வருவாங்க. எல்லோரும் அவங்க மேலே தக்காளி எடுத்து அடிப்பாங்க. சம்டைம்ஸ் முட்டையெல்லாம் கூட அடிப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வர மாதிரி பண்ணுவாங்க. இதனுடைய மெயின் ஐதீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் மேலேயாவது காற்று கருப்பு அதெல்லாம் வந்து பிடிச்சிருந்தா இவங்க வந்து அவங்கள மட்டும்தான் வந்து அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா அது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்படி நினைக்கிறேன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், அது தாட்ஸாக இருக்கலாம், நெகட்டிவான எதுவாக இருந்தாலும் அதை அடித்தாங்கன்னா அது மேபி போயிடும் அப்படின்றது ஒரு குட்டி ஐதீகமாக இருக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுமே வந்து இங்கே வந்து இருப்பாங்க. லைக் எங்கே போய் செட்டில் ஆனாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த டேக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. எல்லோரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லோரும் கலரெல்லாம் பூசிக்கிட்டு பிபி எல்லாம் ஊதிக்கிட்டு ஊரே ஒரு திருவிழா கோலத்தில் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபன்னான ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் இவங்க கூடவே இந்த ஊருடைய நாட்டார், அதாவது இந்த கோவிலுடைய நாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு தேரில் உட்கார வச்சு இந்த ஊரை ஃபுல்லாக வந்து சுற்றி வருவாங்க. அவங்க கூடவே இந்த கோட்டை அடிக்கிறவரும் கூடவே வருவார். அண்ட் ஃபைனலாக நம்ம தெருவுக்கு வரும்போது நம்ம வீடு தான் வந்து பார்க்கும்போது லாஸ்ட்டு வீடு. ஸோ நம்ம வீட்டு மாடியிலேருந்து நம்ம அந்த ஸ்டார்ட்டில் வரும்போதே, நம்ம தெருவுக்கு வரும்போது அந்த ஸ்டார்ட்டில் வரும்போது நம்ம கண்டிப்பாக இங்கேருந்தே பார்க்கலாம். அந்த தெருவே எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அப்படி இருக்கும் பாருங்கள்.
அண்ட் ஃபைனலி கோட்டை அடிக்கிறதையும் நாங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீ மிதிக்க போகிறாங்க. ஸோ தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த ஊரில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த குளத்துல போயிட்டு குளிப்பாங்க. பக்கத்தில் எங்கேயா தண்ணி இருந்தால் எல்லாம் குளிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா வந்து சாமியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு அந்த குளத்துல வச்சு அந்த சுவாமியை வந்து ஏதோ அலங்காரம் பண்ணி அண்டு சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி சுவாமியை கூடவே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு சுவாமி தான் போயிட்டு தீ மிதிப்பாங்க. அந்த சுவாமி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மடி மேலே ஃபஸ்ட்டு நெருப்பு எடுத்து வைப்பாங்க. அந்த நெருப்பு எடுத்து வச்சோன்னே அந்த சுவாமியோட முகமே டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். லைக் ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே திகுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அதன் பிறகு தான் வந்து எல்லோரும் தீ மெரித்து முடிஞ்சது பிறகு தான் வந்து சுவாமி மேலே இருக்க அந்த மடியில் இருக்கக்கூடிய தீ எடுத்து போடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஈவினிங் வந்து போச்சு. அண்ட் இந்த ஈவினிங் வந்து ஒரு 6 தான் 6:30க்கெலாம் ஆகிடுச்சி. தீ மிதிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கட்டி இருக்கிறதே தெரியாது. நான் இவ்வளோ சாஃப்டான சாரீ கண்டிப்பாக கட்டினதே கிடையாது. அண்ட் இந்த திருவிழா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வித் மை கிட்ஸோடு நான் வந்து செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ஜாலியாக போச்சு. அண்ட் இது மாதிரி உங்களுக்கும் நிறைய திருவிழா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் டெஃபினட்டாக எனக்கு காமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.